பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த இந்த தர்ஷிகா ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் லைவ் ஒன்று வந்திருக்காங்க. அண்ட் அந்த ஒரு லைவில் பிக் பாஸை பற்றியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்த ஏகப்பட்ட விஷயங்களை பற்றியும் பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத்தனை வாரம் எனக்கு அன்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா என்னை நிறைய பேத்துக்கு சுத்தமாக தெரியாது. என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வரதுக்கு நீங்கள் தான் காரணம். உங்கள் எல்லாரையும் நான் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வாரம் வெளியே வந்ததை பற்றி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த வாரம் டபுள் விஷன் அப்படின்னு சொல்லி சத்யா நான் வெளில அனுப்புனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வரமாட்டோங்கிற ஒரு உள்ளுணர்வு இருந்துச்சு. ஆனால் விஜய் சேதுபதி சார் காடை காட்டும் போது ஓகே இதுதான் மக்கள் தீர்ப்பு அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் கேமை விட்டுட்டதாகவும், நின்னால இன்னொருத்தவங்க கேம் ஸ்பாயில் ஆனதாகவும், இல்லை லவ் கண்டென்ட்னால தான் என் கேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் என்னோட கேமை ரொம்ப சின்சியராகவே விளாண்டேன். ஃப்ரம் த டே ஒன்ல நான் எப்படி இந்த பிக் பாஸில் ஒரு முழு ஈடுபாடோடு இருந்தனோ அதே மாதிரி தான் கடைசி நாள் வரைக்கும் நான் ஈடுபாடோடு இருந்தேன். விஷால்கிட்ட நான் பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் பர்சனல். அதை தாண்டி கேமில் நான் எந்த இடத்துக்கிட்டையும் அதை கொண்டு வரல. கேமில் விஷாலே தப்பு பண்ணாலும் நான் அதை அட்ரஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நானும் யாரோட கேமையும் கெடுக்கல, யாரும் என்னோட கேமையும் டம்ப் பண்ணல அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாகவே வச்சுருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கே ரியலைஸ் பண்ணிக்க முடியுது. ஸ்டார்டிங் ஒரு 3 வீக்ஸில் இருந்த நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ஃபீல் ஆனேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வாரம் தாக்கு பிடிச்சிருந்தேன்னா அடுத்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்லாம் வருது இல்லையா? ஸோ கண்டிப்பாக அதில் என்னோட முழு ஈடுபாடு இருந்திருக்கும். எனிவே இதுதான் என்னோட லக் அப்படின்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் என்னோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸில் நான் ஏராளமான விஷயங்களை கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் எனக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க, நிறைய பேர்த்து கூட நல்ல ரேப்போ இருக்குது. அண்ட் இந்த பிக் பாஸ் மூலியமாக நிறைய சொந்தங்கள் எனக்கு கிடைச்சிருக்காங்க, மக்களோட அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். இத்தனை வார காலம் நான் சர்வை பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் மக்களாகிய நீங்கள் தான். வெளியில் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்குது. இந்த அத்தனை சப்போர்ட்டுக்கும் உங்களுக்கு நான் என்ன திருப்பி பதிலாக கொடுப்பேன் அப்படிங்கிறது தெரியலை. வின் பண்ணியிருந்தா உங்களை சந்தோஷமாக நான் இன்னும் உங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பேன். எனிவே இதை கற்றுக்கிட்டு இதுக்கப்புறம் என் லைஃப்பில் மிகப்பெரிய இடத்துக்கு போக நான் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். நான் ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் ஏதோ ஒன்றை கற்றுக்கிட்டு அதை கரெக்டாக பண்ணுவேன். இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இதுக்கப்புறம் நான் கரெக்டாக இருப்பேன். இதுக்கப்புறம் உங்கள் எல்லாரையுமே சின்ன திரையில் ஹீரோயினாகவோ அப்படி இல்லைனா வெள்ளித்திரையில் ஹீரோயினாகவோ நான் ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பிக் பாஸை பற்றியும் பிக் பாஸ் வீட்டை பற்றியும் அண்ட் உள்ளுக்குள்ளே இருந்த நபர்கள் அண்ட் வெளியில் அவங்களுக்கு கொடுத்த ஆதரவை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த வீடியோலாம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. அண்ட் நிறைய பேர் அவங்க வெளியே வந்தது அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தர்ஷிகாலாம் டாப் 5ல் வரக்கூடிய ஒரு ஆள். இடையில இந்த லவ் கண்டென்ட் போகவும் அவங்களோட கேம் குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட ஒரு எண்ணமாக இருக்குது. நானுமே இவங்க டாப் 5ல் வருவாங்கன்னு தான் நினச்சேன். தர்ஷிகாவோட விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தர்ஷிகாவுக்கு பதிலாக இவங்க பேர் தான் நல்லா இருக்கும்பான்னு நினைக்கிற நபர் யார்? அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.